ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஆர்கானிக்காக எப்படி லிப் பாம் பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரைலாம் பண்ண கிடையாது. என் பொண்ணுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. சம்மர் ஹாலிடே ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. அது பயோடிகிரேடபிளில் எந்த கெமிக்கலும் இல்லாத மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் நிறையா பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா லிப் பாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, அதை ட்ரை பண்ணலாமேன்னு பார்த்தோம். இதில் இந்த ஜூஸர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றதெல்லாம் நான் பார்க்கும் போது கிரேட் பண்ணி மிக்சியில் அரைச்சி அந்த எடுத்து எசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது. எங்ககிட்ட ஜூஸர் இருந்தாங்காட்டிக்கு அது டைரெக்டாக போட்ட உடனே ஜூஸ் ரொம்ப பியூராக வந்துடுச்சுங்க. இதில் நாங்கள் மோஸ்ட்டாக ஏபிசி ஜூஸ் இருக்குல்ல, ஆப்பிள், பீட்ரூட், கேரட், இந்த ப்ராடக்ட் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு ஒரு தடவை இதை கூட நான் போடுறேன், இது எப்படி யூஸ் பண்ணுறது எந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் நாம் சும்மா அதில் ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். எவ்வளோ எடுத்தோன்னா அது ரொம்ப நல்லா என்ன சொல்கிறது, தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணாமல் ரொம்ப பியூராக இருக்கும். அதே மாதிரி ஜூஸ் போட்டதுக்கப்புறம் அந்த இது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக வந்துடும். இவ்வளோ ட்ரையாக இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு அந்த எசன்ஸை எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கல்ல. இதுவுமே ரொம்ப இதாக இருந்துச்சு. இது ஏன் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு ஒரு ஐடியா பண்ணோம். அது என்ன பண்ணுவோன்னு நாங்கள் உங்ககிட்ட காட்டுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, லிப் பாம்க்கு ஒரு பேனில் தண்ணி எடுத்துக்கணும். இது என்னென்னு பார்க்குறீங்களா, இந்த சைடில் தெரிக்காமல் இருக்கிறதுக்காக ஒயிட் டைல்ஸில் ஏதாவது தெரிச்சிச்சுன்னா கலராக இருக்குங்கிறதுனால இந்த ரைஸ் எல்லாம் வர பிளாஸ்டிக்கை நான் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கண்ணாடி பவுலில் போட்டுக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தட் தான். இதில் 2 மெத்தடில் பண்ணலாம். ஆக்சுவலி நிறைய குவான்டிட்டி, இந்த அளவுக்கு இருக்கிறதே நிறைய குவான்டிட்டி தான். லிப் பாம் நம்மளுக்கு கொஞ்சமாக இருந்தாலுமே போதும் தானே. இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் நிறையாவே போட்டுட்டோம். ஏன்னா ஒரு 2-3 பாட்டில்ஸ்க்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒரு பெரிய பேனில் தண்ணி ஊற்றிட்டு இது நம்ம வச்சுக்கலாம். வச்சு நம்ம பாயில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரம். ஏன்னா இது ஒரு பாதிக்கும் கீழே வரணும். இப்போ ஒரு தண்ணி ஸ்டேட்டாக, லிக்விட் ஸ்டேட்டாக இருக்குது பார்த்திங்கல்ல, இது அப்படியே ரொம்ப மையாட்ட ரொம்ப கம்மியாக வரணும். அந்தளவுக்கு நம்ம வச்சுருக்கணும். இந்த இதில் பண்ணங்காட்டிக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான். அது மீன்வைல் நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த இருக்குது பார்த்திங்கல்ல, இது நல்லா கொஞ்சம் இதமான இதில் சன்லைட்டில் காய வைக்கணும். காய வச்சு கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் போன உடனே என்ன பண்ணலான்னா, ரைஸ் பவுடர் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் என்ன ரைஸ் பவுடர் இருக்கோ அதை போட்டுக்கலாம். இல்லைன்னா கூட நம்ம ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழலில் காய வச்சு பொடி பண்ணி அதுவுமே கொஞ்சம் நம்ம நல்லா வெயிலில் காய வைக்கணும். அந்த மாய்ஸ்சர் இருக்கக்கூடாது. இதை மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் மிக்ஸ் பண்ண ஒரு தெரியும் நம்மளுக்கு கலர் எந்த மாதிரி வேணும். ஒரு பேபி பிங்க் கலரில் கொஞ்சம் வரும். அது வரைக்குமே நம்ம மிக்ஸ் பண்ணோம். அப்போ தான் கரெக்டான ஒரு பாத்திங் பவுடர் நம்ம ரெடி பண்ணலாம். இல்லை இது ஒரு ஸ்க்ரப் மாதிரியுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையாகவே ரொம்ப எஃபெக்டிவாக நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் இதை நம்ம ஜஸ்ட் லைக் தட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட முடியாது. நல்லா வெயிலில் காய வைக்கணும். அதாவது வெளியில் காய வச்சா அந்த குப்பை அந்த மாதிரிலாம் படும்ல. இது எங்கள் குட்டி எதுவுமே எங்களை விட மாட்டாங்க. சின்ன பாப்பா எல்லாத்துக்குமே அவங்க வந்துடுவாங்க. இது இன்னொரு மெத்தட். நம்ம டபுள் பைண்டிங் மெத்தடில் ஒரு லேட் ஆச்சுன்னா நம்ம பேனில் போட்டு நல்லா சுண்ட வச்சுக்கணும். ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி. அங்கே பாரு நம்ம ஊற்றுனதுக்கு எவ்வளோ பாதியாக வந்திருக்குன்னு. அப்போது நம்மளுக்கு ஒரு 3 ஸ்பூன் வந்திருக்குன்னா அதில் ஒரு 1.5 ஸ்பூன் ஹாஃப் கோகோனட் ஆயில் போடணும். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம்னாலே பாருங்களேன் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கா. நான் ஊற்றும் போது எப்படி இருந்தது, தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது அவங்களே ப்ராடக்ட் தயாரிக்கிறவங்களாம் நேம் ஆர்கானிக் லிப் பாம்னு வச்சுட்டாங்க. ஒரு பாட்டிலில் போட்டுட்டு எங்கள் பொண்ணு டிசைன் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நம்ம பாட்டிலில் எப்படி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம். அவங்க ப்ராடக்ட்டே அப்படி தான். நம்ம என்ன ப்ராடக்ட் பண்ணுறோமோ ஆர்கானிக்காக பண்ணிவிட்டு அது எப்படி நம்ம சேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். இது கொஞ்சம் நேரம் விட்ட உடனே பாருங்களேன் பார்க்குறக்கே கெட்டியாயிருச்சு. உங்களுக்கு அப்படி கெட்டியாக இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கனாலும் நல்லா இருக்கும். இது நல்லாவே இருந்ததுங்க. என்ன சொல்கிறது, லிப் பாம் உனக்கு கொஞ்சம் வேக்ஸியாக இருக்கும். இது அந்த மாதிரி இல்லை. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் பாருங்களேன் நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் அளவுக்கு நீங்கள் பண்ண வேண்டாம். இது அவங்க ப்ராடக்ட் சேல் எப்படி பண்ண போகிறாங்கங்கிறதுக்காக பண்ணாங்க. இது எங்கள் சின்ன பாப்பா போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலரும் சூப்பராக இருந்துச்சு. இது யாருக்காவது பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியா இருந்தால் கூட ட்ரை பண்ணுங்கள்.